அது எப்படி அபூர்வா? அவனால என்ன எப்படி இப்படி பேச முடியுது? அவனுக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? நான் பணத்துக்காக பேராசைப்படுற ஆளா? இல்ல மாமா, இல்ல. சரி, நீங்க குடிங்க மாமா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க குடிங்க. அபூர்வா, அவன் மட்டும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அவனை நான் எப்பவோ கொன்னு போட்டிருப்பேன். என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீதான் அவனை காப்பாத்திட்ட. சாரி மாமா, ஐம் சாரி. அன்னைக்கு நான் எப்பவோ செஞ்ச தப்புக்கு இப்ப நான் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். சரி, நீங்க குடிங்க மாமா. குடிங்க. என் மனசே கேட்க மாட்டேங்குதா பூர்வா? மாமா ப்ளீஸ், நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மனசை கெடுத்துக்காதீங்க. இத குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்கிக்கோங்க மாமா. அவளுக்கு சொத்தை கொடுக்கணும்ல, இப்பவே அவளை வர சொல்லுங்க. அவ சொத்து எல்லாத்தையும் அவ மூஞ்சிலே தூக்கி எறிகிற. அப்ப கேபி மாதிரி ஆளுங்க என்ன இப்படி கை நீட்டி பேச முடியாதுல்ல? என் முன்னாடி நின்னு பேச கூட தகுதி இல்லாதவங்க என்ன வந்து கேள்வி கேட்கறாங்க? மாமா, நாளைக்கு எப்படியும் அவ வருவாள. நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த மொத்த சொத்தையும் அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சிருங்க. இப்ப நீங்க கொஞ்சம் குடிங்க மாமா, ரிலாக்ஸ் ஆவுங்க. குடிங்க, குடிங்க மாமா. நீங்க சித்திய பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், அவளோட பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. சொத்து எல்லாத்தையும் அவ பேர்ல எழுத சொல்றியா? அபூர்வா, அபூர்வா. மாமா, என்ன மாமா? அபூர்வா, என் ஷோபா மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இந்த சொத்துக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவ என்னெல்லாம் சொல்றான்னு பாத்தியா? சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுத சொல்றா. சீச்சே, எனக்கு எதுக்கு மாமா இந்த பிச்சைக்கார சொத்து? எனக்கு நீங்க மட்டும் போதும். நான் ஒரு சேவகியா, ஒரு வேலைக்காரியா, ஒரு மனைவியா உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா போதும். கேட்டியாமா? இதுதான் ஏன் அபூர்வா. நீயும் உன்னோட சொத்தும் இங்க இருக்கிற யாருக்கும் தேவையில்லை. நீ வெளியில போ. அது இல்லப்பா. அப்பா, நான் அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. நாளைக்கு காலையில லாயர் ஃபோன் பண்ணுவாரு. அங்க வந்துரு. உன் சொத்து எல்லாத்தையும் உன் மூஞ்சில விட்டு எறிகிற. கிளம்பு. பாத்தியம்மா, உங்க அப்பா அந்த அபூர்வாவுக்கு அடிமையாயிட்டாரு. யாரு சொன்னாலும் கேட்கிற நிலைமையிலயும் இல்ல. இப்ப அவர் எப்படிமா காப்பாத்துறது? மாமா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் காப்பாத்துங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதும் இந்த அபூர்வ விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மாமா. சரிம்மா, நான் வரேன் மாமா. நாத்தனார் கல்யாணத்துக்கு அண்ணி தலைமை தாங்குறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமி. இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை ஏத்துக்கலன்னா என் தம்பி சிவா இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை இழந்துருவான். இந்த டீலிங் கேட்க ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அது இருக்கட்டும், நகையெல்லாம் உன் பொண்ணுக்கு மட்டும் போடுற,
உன் மருமகளுக்கு எதுவும் கொடுக்கலையா சாரதா? அப்படி கேளுங்க. என் மருமகளே தங்கம் தான், அவளுக்கு தனியா வேற தங்கம் எதுக்கு? இந்த பாராட்டெல்லாம் கேட்டு நான் மயங்கிற மாட்டாத்த. எனக்கும் தங்க நகையெல்லாம் கண்டிப்பா வேணும். நான் பெத்த அந்த அழகான 6 அடி தங்கத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டல. அம்மா, ஏன் கல்யாணத்துல உங்களுக்கு சண்டை என்ன? சைலண்டா இருங்க. கல்யாண பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. சைலண்டா இருந்துருவோம். அம்மா பூரி ரெடி. உன் தங்கத்துக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி சாரதா. வா மாப்ள, தங்கச்சிக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அம்மா மாப்பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேரையும் அழகா ரெடி பண்ணணும், சரியா? எந்த இடத்துல யாருக்கும் எந்த ஒரு குறையுமே வந்துடக்கூடாது. சரிப்பா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் கல்யாண ஏற்பாடை மட்டும் பாத்துக்கோங்க. பூமி, நீ இதை எடுத்துட்டு போயிட்டு சிவா கிட்ட கொடுத்து சீக்கிரமா ரெடியாக சொல்லு. சரி மாமா. அழகா இருக்கனா? சூப்பர். சரி, சிவா ரெடி ஆயிட்டானா? தெரியலண்ணா. ஓகே, சிவாக்கு என்ன வேணாலும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. சரி, இதை கட்டிட்டு நான் சரி, போய் முதல்ல நீ பார்த்துக்கிறேன். போ. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க. சிவா, 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 எங்க போயிட்டான் இவன்? சிவா, இவன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. சிவா கையால பிந்து கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு அவங்கள அக்னி சுத்த வைக்கிறேன். என்ன இது? கல்யாண ட்ரெஸ் எங்க சிவா? அப்படியே வந்தா அங்க ககனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு டவுட் வந்துரும்னு இப்படி வந்திருக்கான். அப்படிதானே சிவா? சரி, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல போய் வேட்டி சட்டையை மாத்திட்டு வா. போ, டைம் ஆகுது.